அனைவருக்கும் வணக்கம். நாம் எப்போதும் மற்றவர்களை குறைவாக நினைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் இன்று நான் உங்களுக்காக முயலும் மயிலும் கதையினை சொல்கிறேன். பசுமையான காட்டில் பறவைகள் கீச்சிடுகின்றன. மரங்கள் மெதுவாக அசைகின்றன. ஓரிடத்தில் ஒரு முயல் குதித்து குதித்து சுறுசுறுப்பாக விளையாடுகிறது. தூரத்தில் ஒரு மயில் தன் அழகான இறகுகளை விரித்து ஆடுகிறது. முயல் மயிலின் அருகே சென்று, மயிலே, உன் இறகுகள் அழகாயிருக்கிறது. ஆனால் என்னைப் போல் வேகமாக ஓட முடியுமா என்று கேலியாக கேட்டது. மயில் சிரித்துக் கொண்டே, அது உண்மைதான் முயல், ஒருவருக்கும் தங்களுக்கே உரிய திறமை இருக்கும் என்றது. பதிலுக்கு முயல், எனக்கு தெரியும். ஆனா நான் தான் காட்டில் வேகமானவன் என்று கர்வத்தோடு சொல்லிக் கொண்டே குதித்து போகிறது. மறுநாள் ஒரு மரத்தின் கீழே விலங்குகள் ஒன்று கூடி பேசுகின்றன. காட்டின் மூத்த பறவையான ஆந்தை ஒரு அறிவிப்பு செய்கிறது. நண்பர்களே, நாளை ஒரு சிறப்பு போட்டி நடக்கவிருக்கிறது. முயல் மற்றும் மயில் இதில் யாருக்கு அழகும் அறிவும் அதிகம் என்பதற்கான போட்டி. அனைவரும் வரவேண்டும். விலங்குகள் மகிழ்ச்சி அடைகின்றன. முயலும் மயிலும் அதில் கலந்து கொள்ள முடிவு செய்கின்றன. அடுத்த நாள் பெரிய மைதானம். எல்லா விலங்குகளும் வரிசையாக அமர்ந்துள்ளன. மயில் தன் இறகுகளை விரித்து அழகாக நிற்கிறது. முயல் குதித்து குதித்து சுறுசுறுப்பாக தயாராகிறது. அப்போது முயல், இன்னும் சில நிமிஷங்களில் எல்லோரும் எனக்கு கைத்தட்டுவாங்க என்று கூறியதை கேட்ட மயில் சிரித்துக் கொண்டே, பார்ப்போம் நண்பா என்றது. முதலில் முயல் தன் திறமையை காட்டுகிறது. மின்னல் வேகத்தில் ஓடி காட்டை சுற்றி வந்து விடுகிறது. எல்லாரும் கைதட்டிக் கொள்கின்றனர். முயல் பெருமையாக தலை உயர்த்துகிறது. அடுத்து மயிலின் வரிசை. அப்போது மழை பெய்ய தொடங்குகிறது. சிறிய விலங்குகள் நனைந்து திணறுகின்றன. மயில் தன் இறகுகளை விரித்து அவர்கள் மீது பறந்து பாதுகாப்பு அளிக்கிறது. முயல் அதைக் கண்டு, அது போட்டியோட சம்பந்தமில்லையே என்றது. ஆனால் மயிலின் செயலை பார்த்த பிற விலங்குகள் கைத்தட்டுகின்றன. மழை நின்றது. மேடைக்கு வந்த ஆந்தை, முயல் வேகமானது, மயில் அழகானது. ஆனால் மயிலின் மனம் இன்னும் அழகானது. உண்மையான அழகு உள்ளத்தில்தான் என்று கூறியவுடன் எல்லா விலங்குகளும் மயிலை வாழ்த்துகின்றன. சற்று வெட்கத்துடன் முயல் மயிலிடம், என்னை மன்னிச்சிடு மயிலே. நான் என் வேகம்தான் அழகு என்றிருந்தேன். ஆனால் பிறருக்கு உதவுவதே அழகு என்று நீ நிரூபித்து விட்டாய். மயில் சிரித்துக் கொண்டே, பரவாயில்லை நண்பா. நாமெல்லாம் வேறுபட்டாலும் எல்லாரும் சிறப்பானவர்கள்தான். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உள்ளது. மற்றவர்களை குறைத்து நினைக்க வேண்டாம். உண்மையான அழகு பிறருக்கு உதவும் மனம்தான் என்பதை இந்த கதை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம்.